தமிழ்நாட்டில் பெரிய கல்வியாளர்கள் இல்லையா, அல்லது எழுத்தாளர்கள் இல்லையா? ரெட் ஜெயண்ட் மூவிஸால் பயன்பெற்றிருக்கிற இயக்குநர்கள், நடிகர்கள் அவங்களெல்லாம் தான் பேசுகிறாங்க. இப்போ இந்த எஜுகேஷன் ஸ்கூலில் வந்து நீங்கள் அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க? நான் சொல்ல அன்புமணி ராமதாஸ் பெரிய அறிக்கை விட்டு சமீபத்தில் இடஒதுக்கீட்டை முடக்கிறாங்க. எப்படி முடக்கிறாங்க? கிராமப்புற பள்ளிகளில் அதிகப்படியாக பள்ளியிலிருந்து ஒரு எம்பிபிஎஸ் போனாங்க, அதற்கு இந்த ஆசிரியர் காரணமாக இருந்தாங்க. உங்களால் ஏன் கண்டறிஞ்சு ஒரு ஆசிரியரை பாராட்ட முடியல? ஆனால் நீங்கள் செய்து வைத்திருப்பது மேற்பூச்சான வேலை மட்டும்தான். கடமை தான் செஞ்சுருக்கீங்க. சாதனைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குது. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியை பற்றி விவாதிக்க நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். தமிழக அரசால் நடத்தப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாநாட்டில் கூட நிறைய பேர் ரேவந்த் ரெட்டி முதல் கொண்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே நம்ம கண்ணீர் மூழ்க மாணவர்களோட நிகழ்ச்சிகளையும் பார்த்து திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, திரைப்பிரபலங்கள் தான் அதிகமாக கூப்பிடப்படுறாங்க, கல்வியாளர்களோ ஆய்வறிஞர்களோ எழுத்தாளர்கள் யாரும் கூப்பிடப்படல அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கலை நிகழ்ச்சியாக, ஒரு உணர்ச்சி பூர்வமாக, எமோஷ்னல் கனெக்டிவிட்டியோடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கல்வியில் பல குறைகள் இருந்தாலும் முன்னணியில் இருக்குதுன்னு தான் ஆளுங்கட்சி தன்னை சொல்லிக்கும். இது எந்த கட்சி ஆண்டாலும், எந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சியும் நாங்கள் இந்த விஷயத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 100% கல்வியறிவை பெற்றோர் அப்படின்னு சொல்லி கேரளா தங்களை சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்போ மத்திய பிரதேசம் தங்கள் கல்வியில் நாங்கள் ஒரு மாடல் கோடு, நாங்கள் அது முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர்களும் தங்களை முன்னிலைப்படுத்தி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்களை வர வச்சு அது என்ன புரிந்துணர்வுன்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிருந்தார். டெல்லி போய் அங்கே இருக்கிற எஜுகேஷனல் மாடல்னு தெரிஞ்சுட்டு வந்தார். ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கிற பள்ளிகளுக்கு நேராக போய் அவர் அந்த பள்ளிகளெல்லாம் என்ன மாதிரியான முறைகள் இருக்குது, என்ன மாதிரியான எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்த்துட்டு வந்தார். அவங்க இந்த மாதிரி விழாலாம் பண்ணல. டெல்லி ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் கூட கல்வித்துறையில் கொஞ்சம் ஒரு கடந்த அதிமுக ஆட்சிகளில் பள்ளிக்கல்வித்துறையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் நெதர்லாந்து போயிட்டு வந்தார். நெதர்லாந்தில் போய் அங்கே கல்வி முறைகள்லாம் எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு கஷ்டப்படுத்தாத பாடமுறைகளை வழங்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றதாக சொன்னார். அதுக்குள்ளே ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்போது இங்கே ஒரு பள்ளி கல்வித்துறையில் பயன்பெற்ற பயனாளிகள் அப்படின்றவங்கள பெரும்பாலும் உணவு போடுறாங்க அப்படின்னு சொல்லி அது இது ஒரு விஷயத்தை நிச்சயமாக நன்மை தான். மதிய உணவோ காலை உணவோ அந்த நன்மையை எத்தனை விதமாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? அது சின்ன குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்து நீங்கள் எத்தனை விதமாக பண்ணுவீங்க? உங்களுக்கு பின்னால் இருந்த எல்லாமே திமுகவிற்கான ஒரு ஊடக உங்கள் குரலாக ஒலித்து கொண்டிருக்க ஊடகத்துக்கு எல்லாத்தையும் பின்னால் உட்கார வச்சுருக்காங்க. சரி, அவங்களுக்குள்ள ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா, எதையாவது ஒன்று சொல்லலாம் இல்லையா, அவங்க பேசலாம் இல்லையா? ரெட் ஜெயண்ட் மூவிஸால் பயன்பெற்றிருக்கிற இயக்குநர்கள், நடிகர்கள் அவங்களெல்லாம் தான் பேசுகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பெரிய கல்வியாளர்கள் இல்லையா, அல்லது எழுத்தாளர்கள் இல்லையா? இப்போது எழுத்தாளர்களாகவும் காலமிஸ்டாகவும் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் ஒரு வீடியோவே எடுத்து போடலாம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது ஆசிரியர்கள், நீங்கள் ஒரு பள்ளி கல்லூரியினுடைய ஆண்டு விழாவுக்கு போனீங்கன்னா கூட மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை மேடையிட்ட இளைஞர்கள், முன்னாள் இளைஞர்கள் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஆசிரியர்களுக்கு தங்க காயின்லாம் கொடுத்த பள்ளிகள் இன்னமும் இருக்கின்றன. நீங்கள் சென்டம் எடுக்கிறவங்க இவங்களுக்கு, நீங்கள் இங்கே இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பெரிய அளவில் கௌரவிக்கலை? அந்த செக்ரட்டரி வந்துட்டா போதுமா? எனக்கு பிரபலமடையும் இயக்குநர்களாக கூட்டிகிட்டு வந்தால் அது வெளிச்சத்துக்கு வரும், 4 பேர்த்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு திமுகவால் சொல்லப்படுது. பிரபலங்கள் நீங்கள் உங்களுடைய அரசின் சாதனைகளை, விளம்பரங்களை எல்லாத்தையும் நீங்கள் பல விளம்பரங்கள் இப்போது அதிமுக அரசுலையும் இதுலேயும் தியேட்டர் பார்க்கும்போது ரீல்ஸ் போடுவாங்க. அங்கெல்லாம் நீங்கள் பிளான்டாக நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறது தவறு இல்லை. இப்போ இந்த எஜுகேஷனல் ஸ்கூலில் நீங்கள் அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க? மாணவர்கள் படித்து வருவதற்கு நீங்கள் காலையில் உணவு போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? இப்போது அன்புமணி ராமதாஸ், நான் சொல்ல அன்புமணி ராமதாஸ் பெரிய அறிக்கை விட்டு சமீபத்தில் இடஒதுக்கீட்டை முடக்கிறாங்க. எப்படி முடக்கிறாங்க? ஒரு 30,000 பணியாளர்கள், ஆசிரியர்கள் உட்பட பல பேர், கல்லூரியில் 9,000 பணி இடங்கள் காலியாக இருக்குது, அது நிரப்பப்படாமல் இருக்குது. அவர்களுக்கு
ஒரு அந்த பணிக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு குத்தகைக்கு ஆள் போடுறீங்க, ஒப்பந்தத்தில் ஆள் போடுறீங்க. அப்படி போடும்போது நீங்கள் குவாலிஃபைடு போடுறீங்க, ஆனால் அது இடஒதுக்கீடு கீழே வரல. அதனால் இது இடஒதுக்கீடு நீங்கள் முடக்கும், இந்த சாதாரணமாக பெறப்படவில்லை இடஒதுக்கீடு முடக்கும் நடவடிக்கை ஸ்டாலின் அரசு செய்கிறதுன்னு ஒரு பெரிய நீண்ட அறிக்கை விட்டிருந்தார். அவருக்கு கவலை, அவருக்கு அது அவருடைய கட்சி நடத்துகிறார், அவருடைய கவலை. ஆனால் நீங்கள் பணியாளர்களான கல்லூரி பணியாளர்களை நீங்கள் நிரப்பலை, அவங்க கேட்குற ஊதியம் தரல, ஒப்பந்த பணியாளர்களும் போராட்டத்தில் இருக்கிறாங்க. 10 மாதங்களுக்கு தான் ஊதியம் தராங்க, அவங்களுக்கு 2 மாதங்கள் தரதில்லை. இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய குறை இருக்குது. சரி, இப்போ இதை விடுங்க. நீங்கள் இங்கே நடந்தது ஸ்கூல் எஜுகேஷன், நீங்கள் காலேஜ் எஜுகேஷனை பற்றி பேசுகிறீங்க. சரி, ஸ்கூல் எஜுகேஷன் நீங்கள் வந்ததுலேருந்து இப்போது ஒரு அரசு பள்ளிகள் எவ்வளோ இருக்குங்கண்ணா? ஒரு 44,000 பள்ளிகள் அரசு பள்ளி இருக்குண்ணா. அங்கே எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 56 லட்சம் பேர் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள் எவ்வளோ இருக்குது? 12,900 பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகள் இருக்குண்ணா. அங்கே எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 63 லட்சம் பேர் படிக்கிறாங்க. நீங்கள் 12,000 பள்ளியில் 63 லட்சம் பேர் படிக்கிறாங்க. 44,000 பள்ளிகளில் 56 லட்சம் பேர் படிக்கிறாங்க. வருடந்தோறும் குறைந்து கொண்டே இருக்கிறது, அங்கே அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. பள்ளிகளை மூடிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த ஆண்டு இது வரைக்கும் இந்த அரசு வந்ததுக்கப்புறம் 210 பள்ளிகள் மூடி இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர்களே கொடுத்துருக்குற ஒரு அறிக்கை. நீங்கள் பள்ளிகளை வந்து டெமாலிஷ் பண்ண லிஸ்ட்டு எனக்கு 5000 பள்ளிகளை நாங்கள் இடிச்சிருக்கோம் இது வரைக்கும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கை கொடுக்குது. இப்போ நீங்கள் பள்ளி நடத்த முடியல. அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதி கிடையாது, அங்கே படிப்பதற்கு தோதான விஷயங்கள் இல்லை. தொடக்கநிலை பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள், அரசு ஆசிரியர்கள் எங்களால் பணியாற்ற முடியலன்னு கதறாங்க. 9 ஆப் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நாமளே பேசியிருக்கோம். அதை பற்றி அவங்களால ஒர்க் பண்ண முடியல. இந்த மாதிரியான கஷ்டங்கள், துயரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கொண்டு வந்து உங்களை வந்து நாங்கள் ஆட்சி முடியும் போது அடுத்த தேர்தலில் சந்திக்க போகிறோம். அதனால் ஒரு துறையாக கூட இனிமேல் ஒன்று பண்ணலாம். இது கல்வியில் சிறந்தது, அடுத்து பொதுப்பணித்துறையில் சிறந்தது, இது மாதிரி நாங்கள் டாஸ்மார்க்கில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறோம், வேறு இந்தியாவில் வேறு எங்கேயும் பண்ணல அப்படின்லாம் கூட அவங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் டாப் அப்படின்னு சொல்லி கூட பெரிய அளவில் விளம்பரம் பண்ணலாம். அதுக்கு அவங்க உரிமை இருக்குது. எதுன்னு ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ஹைட்டு போயிட்டுருக்கிறதுனால. ஆனால் இங்கே அடிப்படை வசதிகள், நீங்கள் ஆசிரியர் கேட்டால் கூட அவங்க கவர்மெண்ட் பெரிய அளவில் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்குற ஊதியத்தை தான் அது கொடுக்குறாங்க. ஆசிரியருக்கு மட்டும் தனியாக பேசுவாங்க. சரி, ரைட்டு. இங்கே அப்படின்னா அடிப்படை வசதிகள், அங்கே வந்து ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, கடநிலை ஊழியர்கள் இருக்கிறாங்க. வேலையை விட்டு போனால் அவங்களை ஃபில் பண்ணுறது கிடையாது. லேப் ஃபெசிலிட்டிஸ், புதுமை பெண், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை சொல்லி அதெல்லாம் பயன்பெறதா சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை போட்டிங்கனாலும் 10 பேர் அதில் பயனாளிகள் இருக்க தானே செய்வாங்க. அதில் ரொம்ப வறிய பின்னணியில் தான் நம்ம இருக்கிறோம். அதான் நீங்கள் சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாட்டை நெகிழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு தானே நீங்கள் இத்தனை வருடம் ஆட்சியிலையும் நீங்கள் திமுக எத்தனை வருஷம் ஆண்டிருக்கு, அதிமுக எத்தனை வருஷம் ஆண்டு காலை உணவை நெகிழ்ந்து பேசுகிற அளவுக்கு தானே மக்கள் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போடுறாங்க. நாங்கள் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் இருந்தோம். நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இதனால் நான் சோர்வடைந்தேன், மயக்கமடைந்தேன் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்கிறான், ஒரு மாணவி சொல்லுது. அதை நீங்கள் எல்லாம் அப்போ இது நீங்கள் வந்து இதை எப்படி இதை வந்து சொல்ல வைக்கிறீங்க? உடனே ரேவந்த் ரெட்டி ஆகா சிறப்பு, நானும் போய் என் ஊரில் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இது எதுவும் தவறு இல்லை. ஆனால் இந்த விஷயம் மட்டும்தான் சாதனையா? இந்த விஷயம் நீங்கள் சாப்பாடு போடுறது மட்டும்தான் சாதனையா? அதுக்கு ஒரு ஒதுக்குறீங்க. இன்னும் அந்த திட்டத்துக்கு போனீங்கன்னா சத்துணவு திட்டத்துக்கு ஒரு மாணவருக்கு நீங்கள் எவ்வளோ அலாட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒரு ரூபா சில்லற அந்த காசு, அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை, பொருட்களை வந்து சிரமப்பட்டு தான் ஒன்று நடத்துகிறாங்க. அங்கேயும் பெரிய அவங்களுக்கு ஆசிரியர், சத்துணவு ஆசிரியர் அந்த மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு சரியான அவங்க ஊதியத்தில் இருக்காங்களா? அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? 9 வருஷமாகவே அவங்கெல்லாம் ஒரு டெம்பரரி ஜாப்பில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய என்ன காத்தால வந்துட்டு மத்தியானம் போயிடுறாங்க. அதுக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டு ஜாப் போட்டவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா? அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள், வேறு வழியே இல்லை, நாங்கள் இந்த பணம் இதுக்கு பணம் சேர்க்கிறதுக்கு நாங்கள் எதையாவது ஒன்று செஞ்சோன்னு சொல்லி அது ஒரு தனி டாபிக் இருக்குது. அதனால் கல்வியில் நம்ம இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறோம். இன்றைக்கி பிரைமரி எஜுகேஷன், தொடக்கநிலை கல்வியில் கண்டிப்பாக மக்கள் படிச்சிடுறாங்க, எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இந்த ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் கூட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கவங்களுடைய பள்ளியில் நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை வந்து அரசு செலுத்திடுது. இது மாதிரி நீங்கள் பிரைமரி எஜுகேஷனை கொண்டு வந்து சேர்க்கறதுல பெரிய சிரமம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உயர்கல்வித்துறை. இதைத்தான் நம்ம சொல்லுவோம். திரும்ப ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சத்துணவு நல்லா போடுறாங்க, காலை உணவும் அருமையாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர்களோட குழந்தைகளோ யாருமே வந்து அந்த பள்ளியில் போய் படிக்கிறதே இல்லையா அப்படின்னு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு தமிழ்நாடு பள்ளி கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த எஜுகேஷன் பேட்டர்ன். நீங்கள் முன்னால் நான் பயிலும் பொழுது, நான் வந்து இப்போது 90களுக்கு மத்தியில் தொடங்கி 2000 வரைக்குமே நான் பார்த்துருக்கிறேன். நான் பள்ளியில், அரசு பள்ளியில் பயிலும்போது என்னோட அந்த ஆசிரியர்களுடைய குழந்தைகள் என்னுடைய சக தோழர்களாக பயின்றிருக்கிறாங்க.
இன்றைக்கி யாருமே அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து படிப்பது வந்து ரொம்ப சொற்பம். அது வந்து ரொம்ப கிராமத்தில் எங்கேயாவது இருக்கும், பக்கத்தில் வேறெல்லாம் இவங்களே கூட கூட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால ஒரு வேளை கூட்டு போகலாம். அப்படியே இப்போ 7.5% வந்து ஒரு இடஒதுக்கீடு நீட்ல எல்லாம் இருக்கிறதுனால 10th எல்லாம் முடிச்சுட்டு +1 +2 மட்டும் அரசு பள்ளி கொண்டு போனவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து 6வதுலேருந்து வேறு வழி இல்லை, அது படிச்சிருந்தா தான் அந்த 7.5 கிடைக்கும்னால அதை கொண்டு போகிற அந்த ஒரு நோக்கத்திற்காக கொண்டு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே அது ரொம்ப சொற்பளவில் தான் பயில்கிறார்கள். குறிப்பாக அங்கே அடிப்படை வசதிகள்ன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த உயர்கல்வி பெற வேண்டும், உயர்கல்வியில் பெரிய அளவில் குறிப்பிடத்தகுந்த சில கல்லூரிகளை தொட வேண்டும் என்றால் அரசு பள்ளியில் பயில்வது ரொம்ப கடினம்ன்ற நினைப்பு எல்லாருக்கும் இருக்குது. பெற்றோர்களுக்கு இருக்குது, ஆசிரியர்களுக்கே இருக்குது. ஆனால் ஆசிரியர்கள் மிக தரமான கல்வியை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. எங்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியை விட அரசு பள்ளி எவ்வளோ வெல் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு குறை இருக்குது. ஒரு பாராட்டு கூட நீங்கள் கொடுக்கல, நீங்கள் காசு தான் எங்களுக்கு நாங்கள் கேட்கறது கொடுக்கல. அதை ஒரு தொகுப்பாக இந்த மாதிரி கிராமப்புற பள்ளிகளில் அதிகப்படியாக பள்ளியிலேருந்து ஒரு எம்பிபிஎஸ் போனாங்க, அந்த போனதுக்கு சென்டம் எடுத்திருந்தாங்க, அதற்கு இந்த ஆசிரியர் காரணமாக இருந்தாங்க. உங்களால் ஏன் கண்டறிஞ்சு ஒரு ஆசிரியரை பாராட்ட முடியல? திரு சீமான் அவர்கள் வந்து சினிமா பாடல் வெளியீடு ஒரு பட்டப்படிப்பு படித்தவங்க கூட தமிழ் எழுத தெரியாத நிலையில தான் இன்னைக்கு இருக்கான் அப்படின்ட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இல்லை, இது வந்து கல்வித்துறையில் இப்போ சிறந்து விளங்குதுன்னா அதை குறை சொல்லணும் அப்படின்றது. இப்போ தமிழ் மொழி இப்போ ஐடியில் நம்ம இந்தியாவிலேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. நம்ம பெற்றிருக்கிற தமிழறிவு இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு குறைவு, ஆங்கில அறிவு குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் குறைவு தான். ஆனால் இது மற்ற மாணவர்களோடு ஒப்பிடும் பொழுது நம்ம மாணவர்கள் கொஞ்சம் ஆங்கில அறிவோ அதிகமாக தான் இருக்காங்க. தாய்மொழி கல்வின்றது அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்து மாணவர்களுக்கு வந்து குறைவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படலை, மாணவர்கள் காத்திருக்கிறாங்க, இத்தனை லட்சம் வேலைவாய்ப்பு நாங்கள் உருவாக்கி தரோம், அந்த வேலைவாய்ப்பு தரப்படலை அப்படித்தான் நம்ம சொல்லணுமே தவிர அவங்களுக்கு வந்து எழுத தெரியும் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் போதுமா தேவைன்னா அவங்க ரொம்ப விரைவாக எது வேணாலும் கற்றுக்கிற, பல மொழிகளை கற்றுக்கிற. இதை இப்போ அங்கேயே ஒரு பொண்ணு ஜப்பான் பேசி அவனுக்கு அடிப்படை தேவைன்னு ஒன்று வந்துச்சுன்னா எந்த மொழியும் கற்றுக்கிற, எந்த மொழியும் பேசுகிற ஆற்றல் படுத்தவர்கள் தான், எழுதுகிற ஆற்றல் படுத்தவர்கள் தான் நம்ம மாணவர்கள். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை மெயினாக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திரைப்பிரபலங்கள் வந்து தியாகராஜன் குமாராஜா புதிய கல்விக் கொள்கை வரைக்கும் பேசுகிறாரு. அசுரன் மாதிரி படங்கள் எடுத்த வெற்றிமாறன் அவர்கள் வந்து சமுதாய சார்ந்து நிறைய கருத்துக்களை வச்சார். படிப்பு தான் நம்மளை காப்பாற்று, அதை விட்டுறக்கூடாது, நம்ம செஞ்சதை யாருக்கு செய்யக்கூடாதுன்னு பல கருத்துக்களை பேசினவங்க தான். இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு போகுது? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யாரும் கல்வி கற்க முடியாத சூழ்நிலையில், பள்ளியே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் இருக்கிறது வந்து இது மாதிரி யார் ஒரு கருத்தாளர்களும் கருத்தை உருவாக்கக்கூடிய திரைக்கலைஞர்களும் பேசலாம். அதான் நம்ம சொன்னோமே, அது வந்து இப்போது ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ்னால் பயன்பெற்றவர்கள், அவரோட நட்புறவில் இருப்பவர்கள், எதிர்காலத்தில் பயன் கிடைக்கணும்னு நம்பக்கூடியவர்கள், இந்த ஒரு தொகுப்பு தான் வந்தாங்க. அவங்கள இன்டலாக்சுவலாக நம்ம யாரும் குறை சொல்லலை, அவங்க கருத்துக்களை யாரும் குறை சொல்லலை. இங்கே படிக்க முடியாத சூழல்லாம் இருக்குதா? அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை சொன்ன 56 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதேமாதிரி தனியார் பள்ளியில் 63 லட்சம் பேர் படிக்கிறாங்க. எத்தனை ஸ்கூல் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் சொன்னோம். இத்தனை பேர் இவ்வளோ இருக்கும் பொழுது நீங்கள் பள்ளிகளை கூட கௌரவிச்சிருக்கலாமே. சிறந்த பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் எந்த பள்ளிகளை கௌரவிச்சிருக்கலாம், ஆசிரியர்களை கௌரவிச்சிருக்கலாம். ஆசிரியர்கள் சிறந்த பாடங்களை கற்பிக்கிறாங்கன்னா எப்படி நாங்கள் கற்பிக்கிறோம், நீங்கள் போய் இதை தானே பார்த்துட்டு வந்தீங்க டெல்லியில், அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம். இவர்கள் வந்து நீங்கள் இப்போ தேர்தல் முடியும்போது இப்போ 2006லேருந்து 11 கலைஞர் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு பாராட்டு விழா பண்ணுவார், ஏதோ ஒரு அவருடைய புத்தக இதெல்லாம் என்பது திரைக்கலைஞர்கள் இப்போது பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்மளை புகழ்வதால், சிவகார்த்திகேயன் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த இடத்துல பேசுவதனால உடனே மாணவர்கள் நம்பிடுவாங்க, அந்த ஆட்சிக்கு வந்து சாதகமான நிலையை தான் இருக்குது அப்படின்னு இன்னும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் கிடையாது. நியாயமாக நிஜமாக உறுதியாக நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுருக்கீங்க, அதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் நன்றுடையவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்து வைத்திருப்பது மேற்பூச்சான வேலை மட்டும்தான். கடமை தான் செஞ்சுருக்கீங்க. சாதனைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு சேலரி கொடுக்குறதோ அல்லது உங்களுக்கு வந்து வறுமை நிலைமை இருக்கிறாங்கன்னு சொல்லி உணவு போடுவது, இதெல்லாம் உங்களுடைய டியூட்டி வந்து நீங்கள் சாதனையாக சொல்லக்கூடாது. அங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸு. இது வந்து அவர்கள் சொல்கிறது வந்து இன்னும் பழைய 20 வருஷத்துக்கு முன்னால் பேச வேண்டிய விஷயத்தான் பேசுகிறாங்க. நீங்கள் படிக்காமல் விட்டுறாதீங்க, நீங்கள் கல்வி கற்காமல் இருந்துடாதீங்க. இதெல்லாம் நம்ம தாண்டி எங்கேயோ வந்துட்டோம். எல்லாம் எங்கேயும் உலகம் முழுவதும் நம்ம மாணவர்கள் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்
அந்த மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள், அதை போதிக்கிற ஆசிரியர்களுக்கான அடிப்படை குறைகளை நீக்குவது, குறிப்பாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது, இது மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும். சரி சார், நீங்கள் விழா ஃபங்க்ஷனிங்க குறை மட்டும் தான் சொல்லுவீங்களான்னா, அந்த குறையை ஆசிரியர்களையும் நீங்கள் பாராட்டியிருக்கலாம், கல்வியாளர்கள் வந்து பேசியிருக்கலாம். தனியாக நீங்கள் உங்களுக்குன்னு பின்னால் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், உங்களை புகழக்கூடியவர்கள் கூட வந்து அவர்கள் வந்து ஒரு நியாயமான ஒரு கல்வி கொள்கைகளை பற்றி நாங்கள் எந்த வகையில் கல்விகள் கொடுத்துருக்கோம், இது எப்படி உயர்கல்விக்கு அந்த பசங்களை போய் கவனம் பெற்றிருக்குன்னு அப்படி கொண்டு வந்து செய்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட இன்னும் ஸ்கூல்களில் சின்ன சின்ன குறைகள் இருக்கு, நிரப்படாத பணியிடங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள், நிறைய குறைகள், அரசு பள்ளிகளில் அளவற்ற குறைகள். இந்த குறைகள்லாம் தமிழ்நாடு அரசு கூடிய விரைவில் நிறைவு செய்யும் எதிர்பார்ப்போம். நன்றி சார். நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.